டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டான்லியுடன் இன் டச் சிறந்த வேதாகம போதனையின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகிற்கு கொண்டு செல்கிறோம். நான் கிரீஸை நேசிக்கிறேன், என் நாட்டை நேசிக்கிறேன். மேலும் இந்த அழகான மத்திய தரைக்கடல் நாட்டில் இருக்கிற மக்களையும் இங்க உருவாகின கலாச்சாரத்தையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நான் மேப்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் பகுதியில் சுவிசேஷத்தை பற்றி எந்த சாட்சியும் இல்லைங்கிறதையும் உணர்ந்தேன். அந்த சமயத்தில் அது என்னோட நம்பிக்கையாகவும் நான் வசிக்கும் பகுதியில் சாட்சியாகவும் இருக்கிறது என் பொறுப்புங்கிறத நான் உணர்ந்தேன். என் மனசில் அது ரொம்ப ஆழமாக தோணுச்சு. நான் எப்பவுமே ஒரு கிரேக்க தேவாலயத்தை கட்டணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நாங்கள் எப்பவும் கிரேக்க மக்களை அணுகணும்னு உணர ஆரம்பித்தேன். ஆனா தேவன் வேற திட்டங்களை வச்சிருந்தாரு. வெளிநாட்டுல இருந்து ஆட்களை அழைச்சுக்கிட்டு வந்தாரு. நாங்க நினைச்சு பார்க்காத ஒரு வாய்ப்பை எங்க சொந்த நாட்டிலையும் உலகெங்கிலும் உள்ள பிற இடங்கள்லையும் நாங்க போகவே முடியாத இடங்களுக்கும் சென்றடைய அவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நான் எந்த விதமான அகதிகள் ஊழியத்திலையும் ஈடுபடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. என்னோட இதயம் கிரேக்க மக்களுக்காக இருந்தது. என் பிரார்த்தனையில நான் சிரமப்பட்டதை நினைவுல வச்சுக்க, தேவனே நான் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லைன்னு நான் எப்பவும் சொல்லுவேன். ஆமா, அதாவது தேவனே நான் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று. தேவன் என்ன செஞ்சாருங்கிறத நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அகதிகளை பற்றிய என்னுடைய இதயத்தையும் என் உணர்வுகளையும் நான் பின்பற்றி இருந்தா தேவன் நம்மை செய்ய அழைத்ததை செய்யாம நான் எவ்வளவு தவறி இருப்பேன்னு யோசிக்காம இருக்க முடியாது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிக்கணும். ஒரு நாள் ஒரு அகதி என்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. கிறிஸ்தவர்கள் என் நாட்டிற்கு வர்றது சாத்தியமில்லை. எனவே தேவன் என்னை என் நாட்டிலிருந்து வெளியில அழைத்து சென்று கிரேக்கத்துல இயேசுவை பற்றி கேட்க என்னங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நமது குறுகிய யோசனைகள்ல இருந்து நம்மளை வெளியேற்ற தேவன் விரும்புறாரு. அங்குதான் அவரை எப்படி நம்புறதுங்கிறத நாம கண்டுபிடிப்போம், நம்ம திறமைகளை இல்ல. பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த மக்களை சுற்றி வசதியா இருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவின் சரீரம் அப்படி செயல். ஆனா அடுத்ததாக தொடுதல் ஊழியங்களில் உயிர்த்தெழுதலின் வெற்றி செய்தி. மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் ஆகிய அனைத்து நற்செய்தி எழுத்தாளர்களும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி நமக்கு நிறைய விவரங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று பெரும்பாலானோர் நம்புவார்கள் என்று நினைப்பீர்கள். உதாரணமாக, அப்போஸ்தலர் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கித்து சுற்றி வந்து அப்போஸ்தலர்களின் கதை இருக்கிறது. அவர் பரலோகத்தில் மறுபடியும் ஏறி சென்று ஆட்சி செய்தார். புதிய ஏற்பாட்டில் இருக்கும் நிருபங்களை நீங்கள் படித்தால் இயேசுவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் எஜமானராகவும் காண்பீர்கள். நாம் பின்பற்ற வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், பாராட்ட வேண்டும், வணங்க வேண்டும் மற்றும் நேசிக்க வேண்டும். இந்த நாட்களில் அவர் திரும்பி வருவதை நாம் தேட வேண்டும். நீங்கள் வேதாகமத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்துதல் புத்தகத்திற்கு வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் ஆட்சி செய்து எதிரிகளை அடிப்பணிய செய்ய தயாராகி வருவதையும் நம் அனைவரையும் அவருடன் பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வருவதையும் காண்பீர்கள். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் எவரும் இதைதான் நமக்கு பிரசங்கிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்புவார்கள் என்று நினைப்பீர்கள்.
ஆனால் அவருடைய சீடர்கள் கூட உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வைப்பது மிகவும் கடினமான காரியமாக இருந்தது. உண்மையில் நீங்கள் வேதாகமத்தை ஆராய்ந்தால் யாரும் அதை உண்மையாக நம்பவில்லை என்பதை கண்டுபிடிப்பீர்கள். உதாரணமாக, இயேசு தம் சீடர்களிடம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பலமுறை சொல்ல முயற்சி செய்தார். பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள் என் மீது பொய்யாய் குற்றம் சாட்டுவார்கள். அவர்கள் கைகளால் நான் பல துன்பங்களை அனுபவிக்கப் போகிறேன். நான் சிலுவையில் அறையப்படுவேன், நான் மரிப்பேன், ஆனால் நான் மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பேன். அவர்கள் அதை ஒருபோதும் நம்பவில்லை. இருந்தாலும் திரும்ப திரும்ப சொன்னார். அவர்கள் அதை பெறவே இல்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கு அந்நியமானதாக இருந்தது. அவர் சொன்னார், நீங்கள் என்னை பார்த்தால் தந்தையை பார்ப்பீர்கள். நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம். என் பிதா லூசிபர் படைகளை கீழாய் தள்ளினார். மேலும் அவை எதுவும் சரியாய் தங்கள் வேலையை செய்யவில்லை. அது இயேசுவின் எதிர்பார்ப்புக்கு அவைகள் பொருந்தவில்லை. எனவே அவர் அதை நம்பவில்லை. எனவே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவர்கள் அதை பார்த்தார்கள். அவர்கள் அந்த காட்சியை நம்பினார்கள். அவர்கள் சோகமாகவும் உடைந்த இதயத்துடனும் முழுவதும் நம்பிக்கையற்றவர்களாகவும். பெண்கள் தூப வர்க்கங்களை கொண்டு வந்ததால் தான் அவர்கள் அதை நம்பவில்லை என்று இப்பொழுது எனக்கு தெரியும். அவர்கள் ஏன் தூப வர்க்கங்களை கொண்டு வந்தார்கள்? அவர்கள் இறந்த உடலை சமாளிக்க தூப வர்க்கங்களை கொண்டு வந்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்திருப்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இதனால் தான் கல்லறையின் கல் உருட்டப்பட்ட போது அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பின்னர் அவர்கள் சீடர்களிடம் நிச்சயமாக இயேசு இல்லை என்றும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்ல அவர்கள் திரும்பி ஓடிய போது அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? அவர்கள் சொன்னார்கள், முட்டாள்தனம். அதுதான் அவர்களின் பதில். இப்போது அந்த 3 ஆண்டுகளில் இயேசுவுடன் நடந்து சென்ற மக்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர் செய்த அற்புதங்கள் அனைத்தையும் அவர்கள் பார்த்தவர்கள். அவர் சொன்ன விஷயங்களை நம்பியவர்கள். அவர்கள் அதை பார்த்த பிறகு அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் அவர் அதை மீண்டும் மீண்டும் கூறினாலும் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்திருப்பார் என்று நம்புவது கடினமாக இருந்தது. அவர்கள் அதை முட்டாள்தனம் என்று நினைத்தார்கள். பின்னர் நிச்சயமாக எம்மாவுக்கு செல்லும் வழியில் அவருடைய 2 சீடர்களும் நின்று கொண்டிருந்த போது இயேசுவும் அவர்களுக்கு அருகில் வந்து நின்றார். மேலும் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் எருசலேமில் நடந்த எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறார்கள். பிறகு சொன்னார்கள், நாங்கள் நம்பியிருந்தோம், அதாவது இது இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தோம் என்று. பிறகு நிச்சயமாக தோமாவிடம் மற்ற அப்போஸ்தலர்கள் அனைவரும் இயேசுவை பார்த்ததாக சொன்னார்கள். நாங்கள் அவரை பார்த்தோம் என்று சொன்னார்கள். அவன் சொன்னான், நான் அவனை பார்க்கும் வரையிலும் அவனை தொடும் வரையிலும் நான் அதை நம்பப் போவதில்லை. அதை செய்யும் பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. அவருடன் மிக நெருக்கமாக நடந்தவர்கள், அவர் சொன்னதை நம்பியவர்கள். அவர் உயிர்த்தெழுதல் என்று வரும்போது அந்த யோசனையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது ஆச்சரியமாக இல்லையா? அவர் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிவதற்கு முன்பு அந்த நாட்களில் அவர்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையின்மையை உணர்ந்தார்கள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். எப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற, உதவியற்ற, பயங்கரமான உணர்வு அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிந்ததும் அவர் கல்லறையில் இல்லை என்ற உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அது முற்றிலும் அவர்களின் வாழ்க்கையையே மாற்றியது. பின்னர் அதுதான் உயிர்த்தெழுதலின் செய்தி. அவர்கள் உலகம் முழுவதும் அதை சொல்ல விரும்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் போய் பரிசுத்த ஆவியை உங்களுக்காக அனுப்புவேன் என்றார். அவர் உங்களுக்குள்ளும் உங்களோடும் உங்களிடத்திலும் இருப்பார். அவர் வரும்போது நீங்கள் உலகம் முழுவதும் சென்று சர்வ சிருஷ்டி அனைத்திற்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தங்கள் வாழ்க்கையில் வாழும் உண்மையாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது அதை பற்றிய அனைத்தும் மாறியது. சரி, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதையும் அவர் சிலுவையில் மரித்து உங்கள் பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தார் என்பதையும் ஏற்றுக்கொள்ளும் போது, மேலும் அவர் கல்லறையிலிருந்து எழுந்தார், அவர் பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால், உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி அவரிடம் கேட்க நீங்கள் தயாராக இருந்தால், உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைக்க நீங்கள் தயாராக இருந்தால், அவர்களின் வாழ்க்கையைப் போலவே உங்கள் வாழ்க்கையும் தீவிரமாக முற்றிலுமாக மாற்றப்படும். இந்த ஈஸ்டர் ஞாயிறு அன்று உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடனான உங்கள் உறவு எப்படி இருக்கிறது? பல வருடங்களுக்கு முன்பு இறந்த ஒரு மனிதனாக நீங்கள் அவரை பார்க்கிறீர்களா? நீங்கள் அவரை உயிருள்ள கிறிஸ்துவாக பார்க்கிறீர்களா? உயிருள்ள தேவனாக, அல்லது ஒருவேளை ஒரு தீர்க்கதரிசியாக, அல்லது நீங்கள் அவரை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் பார்க்கிறீர்களா? நீங்கள் அவரை அப்படி பார்த்தால் நீங்கள் அவரை சரியான வழியில் பார்க்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அவரை வேதாகமத்தில் இருக்கும் ஒரு பாத்திரமாகவோ, அல்லது சில வரலாற்று நபராகவோ, அல்லது அவர் இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் ஒருவராகவோ மட்டுமே பார்த்தால், அது ஒரு கட்டுக்கதையாக இருந்தால், நண்பர்களே, அது அவர் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வரை நீங்கள் அவநம்பிக்கையான ஆவிக்குரிய நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறீர்கள். அது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வரை அது வந்து மற்றும் செல்லும் ஒன்றாக இருக்கிறது. கவனியுங்கள். ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் தேவனுடைய வார்த்தையின்
2 அடிப்படை உண்மைகளில் ஒன்றாக இருக்கிறது. அவரது விகாரமான பதிலடியான கல்வாரி மரணத்திற்கு பிராயச்சித்தமான மரணத்தைத் தொடர்ந்து அவரது அற்புதமான உயிர்த்தெழுதல் என்பது தேவனின் முழு வார்த்தையின் 2 அடிப்படை கொள்கைகளாக இருக்கிறது. கவனியுங்கள், எல்லாம் அதை சார்ந்தே இருக்கிறது. வேதம் கூறுகிறது, உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேச அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்தார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அவர் இப்பொழுது நமது வழக்கறிஞராக இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் யோவான், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். மேலும் அடிக்கடி மக்கள் சொல்லும்போது, சரி, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் அவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இப்பொழுது நான் என்ன செய்வது? இங்கே அவர் என்ன சொன்னார்? நமக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் என்றார். நமக்கு பதிலாக ஒருவர் நிற்கிறார். அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இரட்சகர் மீது முழு உலகத்தின் பாவங்களும் வைக்கப்பட்டன. அதனால்தான் நாம் இவ்வளவு நல்லவர்கள் என்பதன் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு தற்காலிகமானது அல்ல, முற்றிலும் நித்தியமானது என்பதை நீங்களும் நானும் அறியலாம். அவர் கூறியபடியே நமக்காக பரிந்து பேச பிதாவின் வலது புறத்தில் அமர்ந்திருக்கிறார். மேலும் அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்கிறார் என்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கும். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். எனவே இப்பொழுது நீங்களும் நானும் மகிழ்ச்சி அடைய முடியும். ஏனென்றால் அவர் உயிருடன் இருப்பது மட்டுமல்லாமல், அவர் தந்தையின் வலது கையில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாமல், பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தால் அவர் என்னில் வாழ்கிறார். தேவனின் ஒவ்வொரு பிள்ளையும் தேவ ஆவியால் முத்திரையிடப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அவருடைய கிருபையை நாம் பெறுவது மட்டுமல்லாமல் அவர் நம் உள்ளத்திலும் வாழ்கிறார். மற்ற எல்லா மதங்களும் இறந்த தீர்க்கதரிசியை பற்றி பேசலாம். கிறிஸ்துவர்கள் மட்டுமே தேவனின் மகனாக இருந்த இயேசுவை பற்றி பேச முடியும். அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார், இன்னும் சுறுசுறுப்புடன் இருக்கிறார், இன்னும் எங்கும் உள்ள மக்களின் இதயங்களிலும் வாழ்விலும் இருக்கிறார். ஆக இந்த இயேசு திருநாளில் நமக்கான அற்புதமான செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிருடன் இருக்கிறார் என்பதே உண்மை. அது மட்டுமல்லாமல் நீங்களும் நானும் நமது பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டுள்ளோம். இப்பொழுது நான் அதை எப்படி அறிவேன்? நீங்கள் எருசலேமுக்கு சென்று அந்த கல்லறையில் இயேசுவை வைக்கப்பட்ட இடத்திற்கு சென்று நன்றாக பாருங்கள். அவர் அங்கு இல்லை. நான் அங்கு பார்த்தேன், அவர் அங்கு இல்லை. அங்கு யாரும் இல்லை. இயேசு மட்டுமே கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்தார். தேவனின் அற்புதமான சாட்சி. நீங்கள் அந்த மனிதனை நம்பலாம், ஏனென்றால் அவர் தேவகுமாரன். மேலும் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவரை நம்பலாம். இப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் அற்புதமான விஷயங்களில் ஒன்று இதுதான். நாம் நித்தியமாக வாழப்போகிறோம் என்று வாக்குத்தத்தம் பெற்றுள்ளோம். உதாரணமாக, பலருக்கு தெரிந்த இந்த வேத பகுதி என்னவென்று சிந்தித்து பார்த்தால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்ன இது? நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு. இப்பொழுது நித்திய வாழ்க்கை எவ்வளவு காலம்? விவரிக்க முயற்சிக்கும் போது நாம் எப்படி தயங்குகிறோம் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. நித்திய ஜீவன் என்றால் என்ன? அது நித்தியமானது. இது என்றென்றைக்குமான வாழ்க்கை. இப்பொழுது அது உண்மையாகிவிட்டது. நாம் என்றென்றும் வாழப்போகிறோம் என்று நமக்கு தெரியும். சரி, என்ன மாதிரியான உடலை பெறப்போகிறோம்? இப்பொழுது நீங்கள் 1 கொரிந்தியர் 15 திருப்பிக் கொண்டால், இப்பொழுது அதை பற்றி விரிவாக பேச எனக்கு நேரமில்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுதலை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கின்றன. நாம் அங்கேயே ஆரம்பிக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இயேசுவின் சரீரத்தை பற்றி ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு இங்கு இருந்தபோது சாதாரண மனித உடலை பெற்றிருந்தார். அவர் கடவுளாகவும் பாவமற்றவராகவும் இருந்தார். அவருக்கும் அவரை சுற்றி நடப்பவர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், அவர் தேவனின் பாவமற்ற மகன் என்பதுதான். ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதர். அவர் ஒரு தெய்வமாகவும் மனிதராகவும் இருந்தார். எனவே அவர் சிலுவையில் மரித்தபோது இதை பற்றி யோசித்து பாருங்கள். அவர் கடுமையாக அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டார். அவருடைய தலையில் முள்கிரீடம் சூட்டப்பட்டது. அவர் கெத்சமனே தோட்டத்தில் துக்கம் மற்றும் மனவேதனையை அனுபவித்தார். உடைந்த இதயமும் துக்கமும் துயரமும் நிறைந்த மனிதராக இருந்தார். எனவே அவர்கள் அவரை அந்த வகையான வடிவத்தில் பார்த்தபோது அவர் உள்ளே இருந்தார். பிறகு அவர் உயிர் தெழுந்தபோது ஆச்சரியமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு, மரியாளாலும் அந்த பெண்களாலும் அவரை பார்த்தவர்களாலும் முதலில் அவரை அடையாளம் காண முடியவில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அந்த துக்கமும் அந்த துயரமும் அந்த இரத்தமும் அந்த அடியும் சிலுவையில் அறையப்பட்டது அனைத்தும் அவரை விட்டு மறைந்துவிட்டன. இப்பொழுது உயிர்த்தெழுந்த அவர் ஒரு புத்தம் புதிய சரீரத்தை பெற்றிருந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததை தொடர்ந்து பூமியில் இருக்கப் போகும் அந்த 40 நாட்களில் அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற உடல் அது. அவர் உடலுடன் உயிர்த்தெழுந்தார். முதலாவதாக அதை உறுதியானதாக பார்க்க முடிந்தது. அவர்கள் அவரை உணர்ந்தனர். தோமா தன் கையை
அவருடைய காயத்தின் மேல் வைத்து அவருடைய கையில் இருந்த வடுக்களை பார்த்தார். தோமா மீன் சாப்பிட்டார், அவர் அப்பம் சாப்பிட்டார். கவனியுங்கள், அது மகிமைப்படுத்தப்பட்ட மனித உடல். இப்பொழுது நம்மை போன்ற மனிதர்கள் இல்லை, ஆனால் ஒரு மனிதனாக மகிமைப்படுத்தப்பட்ட மனிதராக இருந்தார். மேலும் அவர் பரலோகத்திற்கு சென்றபோது அது இருக்கப் போவதில்லை, ஆனால் மக்கள் பார்க்கவும் தொடரவும் உணரவும் கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட உடல் தான் இருந்தது. நாம் அவரை பார்க்கும்போது அவரை விரும்புவோம் என்று அவர் கூறுகிறார். இப்பொழுது அதன் அர்த்தம் என்ன? அதாவது அவர் பரலோகத்திற்கு வரும்போது நமது உடல் அவருடைய மகிமைப்படுத்தப்பட்ட உடலைப் போல இருக்கப் போகிறது. அவருடைய உடலைப் போலதான் இருக்கப் போகிறது. இப்பொழுது நமது உடல்கள், நமது மகிமைப்படுத்தப்பட்ட உடல்கள் இந்த புதிய சுத்திகரிக்கப்பட்ட படைப்புக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதனால் நாம் எங்கு வாழப் போகிறோமோ அந்த இடத்திற்கு முற்றிலும் பொருந்தக்கூடிய ஒரு நித்திய உடலை பெறுவோம். எனவே நமது உடல்கள் சரியானதாக இருக்கும். தேவன் நம்மை பார்க்கக்கூடிய சிறந்த தோற்றத்தில் நாம் அனைவரும் இருப்போம். மிகவும் பொருத்தமானது. பரலோகம் நமது வீடு என்று நினைக்கும் போது இயேசு சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தப் போகிறேன். எனவே அவர் இப்பொழுது நமக்காக எங்கு தயார் செய்கிறாரோ அங்கு பரலோகமும் இருக்கப் போகிறது என்ற அர்த்தம். மேலும் அவர் சொன்னபடி இந்த பூமியும் மறுரூபமாக்கப்பட போகிறது. அவர்களை எடுத்துக்கொள்ள அவர் இங்கு வரப்போவதாக சொன்னார். எனவே இயேசு காணாமல் போகவில்லை, நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 1 நீங்கள் விரும்பினால் ஒரு கணம் கவனியுங்கள். அவர் அவர்களிடம் சொன்னதை நினைத்து பாருங்கள். நான் உங்களுக்கு வேறொருவரை அனுப்பப் போகிறேன் என்றார். அதுதான் பரிசுத்த ஆவி. அவர் உங்களுக்குள்ளும் உங்களோடும் உங்கள் மீதும் இருப்பார். தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள அவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்ய ஆவிக்குரிய வரங்களை கொண்டு நம்மை சித்தப்படுத்துபவர் அவர்தான். வாழ்க்கையில் சாதிக்கவும் உயரவும் உங்களையும் என்னையும் செயல்படுத்துபவர் அவர்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரத்தை படிக்கும்போது அவர் சொன்னது இதுதான். என்ன நடக்கப் போகிறது என்பதை இயேசு தம்முடைய சீஷர்களிடம் சொன்னார். 7ஆம் வசனத்தில் அவர் அவர்களிடம் கூறியதாக வேதம் கூறுகிறது. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஏனென்றால் இவையெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று அவர்களிடம் கேட்டார்கள். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அவர் இந்த பூமியை விட்டு உயர எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு கடைசியாக சொன்ன ஒரு விஷயம், அவர் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அவர் சொன்னார், உங்கள் வாழ்நாள் முழுவதையும் நீங்கள் செலவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட எனது பிராயச்சித்தம் மற்றும் எனது உயிர்த்தெழுதல் பற்றிய உண்மையை உங்கள் நாளின் உலகிற்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். மேலும் அது பூமியின் கடைமுனை மட்டும் போகும் வரை அதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது அவர் சொல்லி முடித்ததும் வேதம் சொல்கிறது, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னார்கள். எனவே யாராவது சொல்கிறார்கள், சரி, இப்பொழுது அது உண்மையாக இருந்தால் நாம் என்ன எதிர்பார்க்கலாம்? இங்கே அவர் என்ன சொன்னார்? அவர் எப்படி மேலே ஏறி போனாரோ அவர் திரும்பி வரும் வழியும் அதுதான். உதாரணமாக, இயேசு இன்று திரும்பி வருவார் என்றால் அவர் எப்படி திரும்பி வருவார்? அவர் சென்ற வழியில். அவருக்கு அங்கீகாரம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். எனவே அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கும் போது என்ன நடக்கப் போகிறது, எப்படி நடக்கப் போகிறது என்பது பற்றிய தெளிவான விளக்கம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. நாம் பரலோகத்திற்கு போகும்போது பரலோகம் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும் என்று நம்மால் சுத்தமாக கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஆனால் அவர் வெளிப்படுத்துதல் புத்தகத்தின் கடைசி அதிகாரமான 22 கூறுகிறார். அவர் சொல்வதை கேளுங்கள். நாம் சொர்க்கத்திற்கு வரும்போது நீங்களும் நானும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே இருக்கிறது என்று கூறினார். அதாவது நாம் சில விஷயங்களை செய்ய போகிறோம். அவர் 22ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் தொடங்கி சொல்கிறார், இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பார்கள். இப்பொழுது அவர் சொல்வதை கேளுங்கள். சரி, நாம் சொர்க்கத்திற்கு வரும்போது என்ன செய்ய போகிறோம்? தேவதூதர்களைப் போல மிதக்கப் போகிறோமா? இல்லை. அவர் சொல்கிறார், முதலில் நாம் தேவனுக்கு சேவை செய்ய போகிறோம். அவர் சொல்கிறார், நாம் அவருடைய முகத்தை பார்க்கப் போகிறோம். மேலும் அவர் கூறுகிறார், அவருடைய பெயர் நம் நெற்றியில் இருக்கும். நாம் அவருடன் என்றென்றும் ஆட்சி செய்ய போகிறோம் என்று கூறுகிறார். அந்த விஷயங்கள் அனைத்தும் பரலோகத்திற்கு மிகவும் பொருத்தமான உடலை பெறப்போகிறோம் என்று நம்மிடம் சொல்கின்றன. நாம் சுறுசுறுப்பான மனிதர்களாக இருப்போம். மிகவும் சுறுசுறுப்பானவர்களாக இருப்போம்.
கவனியுங்கள், நாம் அவருடைய பிள்ளைகளாக முத்திரையிடப்பட போகிறோம். அவருடைய நாமம் நம்முடைய நெற்றியில். பரலோகம் சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் பரிபூரணமாக இருக்கப் போகிறது. நாம் அவருக்கு சேவை செய்ய போகிறோம், அவரை நேசிக்கப் போகிறோம், வணங்கப் போகிறோம், புகழப் போகிறோம். ஆனால் கவனியுங்கள், நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சுறுசுறுப்பாக இருக்கப் போகிறோம். பரலோகத்திற்கு வரும்போது அன்புக்குரியவர்களை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோமா? ஆமாம். நாம் அறியப்பட்டாலும் நாம் அறிந்து கொள்வோம் என்று கூறுகிறார். நம் அனைவருக்குமே அங்கு சில அன்புக்குரியவர்கள் இருக்கிறார்கள். இயற்கையாகவே நாம் முதலில் இயேசுவை பார்க்க விரும்புகிறோம். முடிந்தால் அடுத்ததாக நம்முடைய தாய் அல்லது தந்தையை பார்க்க விரும்புகிறோம். அது எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நாம் ஒருவரையொருவர் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஏனென்றால் இயேசுவின் உடல் எப்படி இருந்தது என்பதை நினைவில் வையுங்கள். இயேசுவின் உடல் அதன் முழுமையிலும் மனித உடலை போன்றது. சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்யும் திறன் கொண்டதாக இருக்கிறது. நமக்கு அடையாளம் காணக்கூடிய உடல்கள் இருக்கும், நமக்கு உறவுகளும் இருக்கும். அந்த உறவின் ஆழம் எனக்கு தெரியாது. சிலர் சொல்கிறார்கள், சரி, அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட மாட்டாது என்று வேதாகமம் சொல்கிறது. எனக்கு புரிகிறது. அப்படியானால் எந்த உறவும் இருக்காது என்று அர்த்தமா? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன் என்று தெரியுமா? அதற்கான காரணம் இதுதான். ஏனென்றால் கடவுள் விரும்பியதை செய்ய அவருக்கு இருக்கும் அனைத்து வல்லமையும் நமக்கு தெரியாது. நாம் பார்ப்பதை மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். இங்கே ஒரு நபர் இருக்கிறார், திருமணமானவராக இருக்கலாம், திருமணமாகாதவராக இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பூமிக்குரிய யோசனை இல்லாத ஒன்று இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனின் அற்புதமான வல்லமையும் அன்பையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒருவரை ஒருவர் அறிவோமா? ஆமாம். ஒருவரை ஒருவர் அடையாளம் காண்போமா? ஆமாம், நம்மால் முடியும். ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்களா? முற்றிலும். அந்த அன்பான உறவு எவ்வளவு ஆழமாக இருக்கும் என்பது தேவனுக்கு மட்டுமே தெரியும். இப்பொழுது இதை கவனியுங்கள். இந்த புத்தகம் அனைத்தையும் ஒன்றாக கொண்டு வந்தவர் தேவனின் குமாரன். அவர் மரணத்தை வென்றார். மரணத்தை வென்றவருக்கும் மரணத்தை வென்றவர் மற்றும் அவர் அளித்த ஒவ்வொரு வாக்குறுதியையும் காப்பாற்றியவர் மீது எனக்கு முழு நித்தியத்தையும் நம்ப முடியும் என்பதற்கான சான்று இதுதான் சான்று. எனவே நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதால் நமக்கு அவர் பரிசளித்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. நமக்கு பரிசுகள், திறமைகள், திறன்கள் மற்றும் அனைத்தையும் கொடுத்தார். நம் ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய வேலையும் நம் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமும் திட்டமும் அவரிடம் இருக்கிறது. ஆனால் அவர் நமக்கு எல்லா பணிகளையும் கொடுத்தார். மேலும் நம் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமும் திட்டமும் இருக்கிறது. நீங்களும் நானும் நமது வாழ்க்கையில் பலனளிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மேலும் தெளிவான பலன்கள் இருக்கும் விதமான வாழ்க்கையை கொண்டிருத்தல், ஒருவரை ஒருவர் நேசித்தல், பரலோகத்தில் நாம் செய்யப்போகும் ஒருவரை ஒருவர் சேவித்தல், நமது வாழ்வை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கணக்கிடுதல். இல்லையென்றால் உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறீர்கள்? ஏனென்றால் நாம் கொண்டிருக்கும் ஒவ்வொரு இதய துடிப்புக்கும் அவரே ஆதாரம். நாம் வாழும் ஒவ்வொரு நாளுக்கும் அவரே ஆதாரம். அவர் நமது ஒவ்வொரு திறமைக்கும் திறனுக்கும் ஆதாரம். நமது நித்திய இல்லத்தின் முழு ஆதாரமும் அவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனையாக இருக்கும் என்று நினைக்கவில்லையா? உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைத்து உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலம் அவர் உங்கள் வாழ்க்கையை வாழ அனுமதிக்க வேண்டும். அதனால் நீங்கள் இறக்கும் நிலைக்கு வரும்போது உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே தேவனின் அற்புதமான ஆஸ்தியின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். நீங்கள் வெறும் கையுடன் பரலோகம் போக அவர் விரும்பவில்லை. ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு தெரிந்த அளவிற்கு சிறப்பாக வாழ்ந்து மரியாதையையும் மகிமையையும் பெற வேண்டும். ஒரு நாள் எங்காவது எப்போதாவது காலை, மதியம் அல்லது இரவு அவர் உங்கள் பெயரை அழைக்கும் தருணம் வரை அதை வாழுங்கள். இது போன்ற ஒரு பழைய சுவிசேஷ பாடல் இருக்கிறது. அவர் என்னை அழைக்கும்போது நான் பதிலளிப்பேன். அவர் என்னை அழைக்கும்போது நான் பதிலளிப்பேன். நான் எங்காவது போவேன், என் ஆண்டவருக்காக வேலை செய்கிறேன். எங்காவது, எப்படியாவது நீங்களும் நானும் நமது வாழ்க்கையின் இறுதிக்கு வர வேண்டிய வழி இதுதான். நம் எஜமானரை சந்தித்து அவருக்கு மகிமையை கொண்டு வரவும் அவருக்காகவும் அவருடன் என்றென்றும் வாழவும் தயாராக இருக்கிறோம். அதுவே ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாக்காக இருக்கிறது. பிதாவே, எங்கள் மீது நீங்கள் காட்டும் அன்பிற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் மன்றாட வேண்டியதில்லை, நம்பிக்கை வைத்து ஜபிக்க வேண்டியதில்லை. எங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும் அல்லது எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாட வேண்டும். நீங்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் தீர்த்து விட்டீர்கள். இப்பொழுது நாங்கள் உம்மை துதித்து, உம்மை போற்றி, உம்மை உயர்த்தி உமக்கு நன்றி சொல்ல வந்துள்ளோம். மேலும் நாங்கள் புதிதாக உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும்
ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்காக யாராவது ஒருவர் கணக்கிடப்படுவார்கள். இதை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதம் பெற்றிருந்தார் எங்களை தொடர்பு கொள்ள inchurch.org இணையதளத்தை அணுகிடுங்கள். ஆன்மீக தொடுதல் உலகமெங்கும் உள்ள மக்கள் இயேசுவுடனான உறவில் மேம்படவும் உள்ளூர் சபை பலப்படவும் வழிநடத்துகிறது. ஆன்மீக தொடுதல் ஊழியங்களின் உன்னத படைப்பு. இந்நிகழ்ச்சி தேவ கிருபையினாலும் உங்கள் உருக்கமான ஜெபத்தினாலும் கொடையினாலும் சாத்தியமானது.